என் நாங்கெல்லாம் சிஎம் ஆகக்கூடாதா? என் மக்கள் எனக்கு உறுதுணையா இருக்கிற வரைக்கும் என் பாதையை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு விதவிதமா டைலாக் விட்டப்பயே எனக்கு லைட்டா ஒரு டவுட் வந்தது இந்த ஆளை பார்த்து. வடச்சென்னை டு புதுப்பேட்டை டு 1001 டூலையும் நீ தான் இருக்க போறேன்னு ஒரு போஸ்டர்லாம் விட்டு ஹைப்பேத்தி விட்டு நீயும் இப்போ போயிட்டு அரசியலுக்கு போறேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்தா பார்க்கறவங்களுக்கெல்லாம் பகீர்னு இருக்குமா இருக்காதா? ஒருத்தர் போயிட்டாரு நடிகர், சரி வேற வழி இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் தேவை அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் விட்டு ஏத்துக்கிட்டோம். இருக்கிற எல்லாரும் இதே வேலையா போனோம்னா இது எங்க போய் முடியறதுங்க? வரிசையா எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரியே நீ ஒரு கொடி அனௌன்ஸ் பண்ணப்பே எனக்கு ஒரு டவுட் வந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிரும் போல இருக்குது. அண்ணன் வெள்ளை சட்டையை போட்டு அண்ணன் பேசுற ஸ்டேஜில் போய் நின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் அவர் பேசுவார். ரொம்ப காம அமைதியாக இருப்பார். என்னன்னா ஒரு பிரச்சாரத்துலையோ இல்லை ஒரு எதிர்கட்சியை பார்த்து பேசுகிற மாதிரியோ அவ்வளோ ஒரு போல்டான ஸ்பீச்சு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது அப்படியே ஜாலியாக பேசிட்டு மறுபடியும் படம் நடிக்க வந்துட்டா ஓகே. அரசியல் கரிசியல்னு போனால் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல போட்டு போங்கடா டே பிக்காளி பசங்களா.